அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்கும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், வர்க்கோத்தமம் இந்த மாதிரி நிலைகளில் இருந்து திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ வலுவாங்கி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக இங்கே சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த 9ஆம் அதிபதி திதி சூன்யத்தில் மாட்டிட்டோ அல்லது பாதகாதிபதியோட சம்மந்தப்பட்டோ இருக்கும்போது 8ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டோ இருக்கும்போது இது வம்பு வழக்குகளில் இந்த சொத்துக்கள் சிக்குது. ஓகேங்களா? அப்படி வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சீக்கிரமாக விரைவில் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் வைத்து படைச்சிட்டு 21 சுத்து அல்லது 3 சுத்து சுற்றிட்டு விநாயகர் அகவல் படிச்சுட்டு அல்லது விநாயகருக்கான ஸ்லோகங்கள் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். செய்துட்டு இது 9 முறை செய்யுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு சொத்து சீக்கிரமே விரைவில் அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.